ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா. ஷிரடியில் சுமார் 60 ஆண்டுகள் வாழ்ந்தார் பாபா. அப்படி 60 ஆண்டுகள் வாழும்பொழுது பாபாவுடைய புகழை தேடி பல பக்தர்கள் பாபாவுடைய திருவடி நாடி ஷிரடிக்கு தூரகமாக்கி வந்திருப்பாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இனி தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் பாபாவை நேரில் பார்த்து பாபாவுடைய தரிசனம் பெற்ற பக்தர்களை பற்றி நம்ம வீடியோ பதிவாக பேச போகிறோம். சாய்ராம், வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு முதலாவது சாய் பக்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம பாபாவுக்கு உணவு கொடுத்த ஒரு மாபெரும் தாய். இந்த தாய் வீடு ஷிரடியில் இருக்குது. இந்த தாயோட பேர் பார்த்திங்கன்னா திருமதி பாய்சாபாய் அம்மா. திருமதி பாய்சாபாய் அம்மா பாபாவுக்கு உணவு கொடுத்த ஒரு மாபெரும் தாய். அதுபோக பாபா ஷிரடியில் 5 வீட்டில் பிச்செடுப்பார். அப்படி பாபா ஷிரடியில் பிச்செடுத்த 5 வீட்டில் ஒரு வீடு தான் நம்ம பாய்சாபாய் அம்மாவுடைய வீடு. சாய்ராம், இப்போ பாய்சாபாய் அம்மாவுக்கும் பாபாவுக்கும் உள்ள அந்த அற்புதமான ருணான பந்தத்தை பற்றி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், பாபா இளமாலகனா ஷிரடிக்கு, அதாவது ஒரு 12 வயசு இருக்கும் பொழுது பாபா வராரு, முதல் விஜயமாக வராரு. இந்த நிலையில் பாபா பார்த்தீங்கன்னா குருஸ்தான், அதாவது புனிதமான வேப்பமரம் அடியில் பாபா குளிரையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பாபா தியானத்தில் இருக்கிறது பாபாவுடைய பழக்கம். இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த சிறுவன் இந்த வயசுலேயும், இந்த சின்ன வயசில் இவ்வளோ தெளிவான ஒரு தேஜஸான முகம், இவ்வளோ அறிவாற்றல், இப்படி ஆன்மீக பற்றி பேசுகிறாங்களே, இந்த சிறுவன் தெய்வத்தோட அம்சமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட உடனே பாய்சாபாய் அம்மா அங்கே வருவாங்க. கரெக்டாக குருஸ்தானத்துக்கிட்ட வந்த உடனே பாபா புனித வேப்பமர அடியில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். இளம் வயது பாலகனா பாபாவுடைய அந்த ஒளி புகழ்ந்த அந்த முகத்தை பார்த்த பிறகு பாய்சாபாய் அம்மா மனசில் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தனது மகன் இந்த இடத்துல இருக்காங்க, தன் மகன் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய மனசில் தன் பிள்ளையாக பாபாவை கருதுவாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாபா மேலே அவங்களுக்கு இருக்க அன்பும் அந்த பாசமும் பல்மடங்கு அதிகரிச்சுது. பாபாவும் திருமதி பாய்சாபாய் அம்மாவை பார்த்த உடனே ஒரே வார்த்தை சொல்லியிருப்பார். இந்த பாய்சாபாய் அம்மா பார்த்திங்கன்னா கடந்த 7 பிறவியாக எனக்கு சகோதரியாக இருக்காங்க அப்படின்னு பாபா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிடம் பாபா தெளிவாக சொல்லியிருப்பார். பாய்சாபாய் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த சிறு வயது பாலகன் முகத்தை பார்க்கும் பொழுது தெய்வ கடாட்சமான ஒரு தெய்வமே, ஒரு பரபிரமே ஷிரடிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாய் பாய்சாபாய் அம்மாவை உணர்வாங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாபா கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஷிரடியை விட்டு கொஞ்சம் அடர்ந்த காட்டுகளை போயிட்டு பாபா தவம் பண்ணுறது பாபாவுடைய வேலையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மைல்கள் பாபா தாண்டி அடர்ந்த காட்டுக்குள்ளே தவம் பண்ணுவாங்க. அப்போ பாய்சாபாய் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவுக்கு உணவுகள் கொடுக்கலாம், பாபாவுக்கு மதிய உணவு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் அவங்க வீட்டில் பாபாவுக்கு தேவையான உணவுகள் ரெடி பண்ணுவாங்க. சைரம், அதிலும் பார்த்தீங்கன்னா திருமதி பாய்சாபாய் அம்மா பாபாவுக்கு பிடிச்சமான உணவாக ரெடி பண்ணுவாங்க. அதிலும் பாபா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ரொட்டி, காய்கறிகள், அதே போல் பகாரி, உப்பு கலந்த சன்னாப்பருப்பு, வெங்காயம், இது போல் உணவுகள் பாபா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இந்த உணவுகள்லாம் தினந்தோறும் ரெடி பண்ணிவிட்டு அந்த உணவை ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு அந்த கூடைக்கு மேலே வாழலை வச்சுட்டு திருமதி பாய்சாபாய் அம்மா ஷிரடியிலிருந்து 3 மைல்கள் நடந்தே நம்ம இளம் ஃபக்கீர் பாபாவை தேடுவாங்க. அப்படி தேடி காடுக்குள்ளே வருவாங்க. காடில் பார்த்திங்கன்னா பாபா ஒரு மரத்தடியில் தவத்தில் இருப்பார். பாபா அந்த தவத்தை முடிக்கிற வரையும் அந்த தாய் பார்த்திங்கன்னா பாய்சாபாய் அம்மா பாபா கிட்ட அமைதியோடு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி பாபா தவத்தை முடித்த பிறகு இந்த உணவை இலையை போட்டு அவங்க கொண்டு வந்த உணவெல்லாம் வச்சு வலுக்கட்டாயமாக பாபாவை சாப்பிட சொல்லுவாங்க. சைரம், பாபா அந்த உணவை முதல்ல சாப்பிட மாட்டார். இருந்தாலும் பாய்சாபாய் அம்மாவுடைய அந்த சேவையும் அவங்க கொடுக்குற அந்த தாயன்பும் பாபா கண்டிப்பாக மதித்து அந்த உணவை அவர் சாப்பிடுவாங்க. பாய்சாபாய் அம்மா பாபாவுக்கு அந்த உணவுகளை கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து காடுகளில் தெரிகிற பாபா ஷிரடிக்குள்ளேயே வசிப்பார். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாபா தினந்தோறுமே ஷிரடியில் ஒரு குறிப்பிட்ட 5 வீட்டில் பிச்சை வாங்கிட்டு வருவார். அப்படி பாபா ஷிரடியில் 5 வீட்டில் பிச்சை எடுக்கிறாருல, அதில் ஒரு வீடு தான் திருமதி பாய்சாபாய் அம்மா வீடு. பாய்சாபாய் அம்மா வீட்டுக்கு பாபா பிச்சைக்கு போயிட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்பார். அப்போ பாபா ஒரு அழகான குரலில் திருமதி பாய்சாபாய் அம்மா கிட்ட யாசகத்தை கேட்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பாபா அபத்தே ஆஜாத் பாயாஜி மாமி ரொட்டி துண்டு லாவே அப்படின்னு கூப்பிடுவார். சைரம், இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா பாபா சொன்னது, பாயசி அம்மா தயவு செய்து எனக்கு உணவை கொடுங்க, நான் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். உணவுகள் அந்த பாய்சாபாய் அம்மா பாபாவுக்கு கொடுப்பாங்க. நம்ம சச்சரிதத்தில் அழகாக சொல்லுவாங்க, பாபா ஷிரடியில் எந்த வீட்டுக்கு வாசல் முன்னாடி நின்று
தன்னுடைய திருக்கரங்களை ஏந்தி ஓ லாசியம்மா எனக்கு 2 ரொட்டி துண்டு கொடுங்க அப்படின்னு பாபா கேட்குறாரோ அந்த வீட்டு நபர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைசாபாய் அம்மா வந்து அவங்களுடைய காலங்கள் வெகுவாக கடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த நிலையில் அவங்களுக்கு வயது வந்து முதிர்வு ஏற்படும். அப்போ ஒரு முறை பாபாண்ட மனப்பூர்வமாக வேண்டுவாங்க, இந்த நேரத்தில் பாபா என்கிட்ட இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடனே பாபா அவங்க தலைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ பாபாவுடைய கையை பிடிச்சிட்டு பைசாபாய் அம்மா ஏதோ மனசுக்குள்ளே பேசுவாங்க. மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு தன்னுடைய பையன் தாத்தியாவுடைய கையை பிடிச்சி பாபா கிட்ட கொடுப்பாங்க. என் மகனை பத்திரமா நீங்கள் தான் பார்த்துக்கணும் சாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்சி பாபாவை பார்த்து மனசுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய உயிர் வந்து படிப்படியாக அவங்க ஆத்மா வந்து மேலே போகும். அவங்க வந்து மரணம் அடைவாங்க. தன்னுடைய மகனை தாத்தியாவை வந்து பாபா கிட்ட ஒப்படைப்பாங்க. பாபாவும் பார்த்தீங்கன்னா தாத்தியாவை தன்னுடைய இறுதி மூச்சு வரையும் பார்த்துக்கிட்டாரு. சைராம் அதே போல் பார்த்தீங்கன்னா 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பாபா மகா சமாதி அடைகிற நேரத்தை தாத்தியா பேரை சொல்லியிருப்பார். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாத்தியா வந்து உடல்நலம் வந்து அவர் வந்து சரியாயிடும். பாபா வந்து அதே நாளில் பார்த்தீங்கன்னா 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பாபா புண்ணிய விஜயதசமி தேதிக்கு பாபா வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். பைசாபாய் அம்மா கிட்ட கொடுத்த அந்த வாக்கை வந்து தன்னுடைய அதாவது பைசாபாய் அம்மா வந்து சாகும்பொழுது தன்னுடைய பையனை நீங்கள் தான் பாபா காப்பாற்றணும், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என் பையனை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பாபாண்ட சொல்லியிருப்பாங்க. பாபாவும் தன் உயிரை விட்டு அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துருப்பாரு. இவ்வளோ ஒரு அற்புதமான சேவையை கொடுத்த பைசாபாய் அம்மாவுடைய அந்த சேவையை பாபா இறுதி வரையும் மறக்கலை. தன் பக்தனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக பாபா தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்படிப்பட்ட மாபெரும் சத்குருவுடைய திருவடியை நம்ம எல்லாருமே வணங்குவோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மாலிக்.